சம்மர் சீசன் வந்த மாதிரி மார்ச் மந்த்லேருந்து மே மந்த் இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ரொம்ப பெங்களூரில் சுட்டரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தட்டுப்பாடு அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெங்களூரில் இதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது குடிநீரை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம கார் வாஷிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா February 17 ஒரு லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது செக்ஷன் 33-34 படி பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் ஆக்ட் படி நீங்கள் குடிநீரை அனாவசியமாக அன்எசென்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவங்களுக்கு 5,000 rupees வந்து பெனால்ட்டி ஃபைனாக வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை கண்டினியூஸாக அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து அவங்களுக்கு ஃபைனாக போடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரியாது, பெங்களூர் பீப்புள்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே படி 110 வில்லேஜஸ், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய 110 வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 20 to 25 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அவ்வளோ ஷார்ட்டேஜ் வந்து அவ்வளோ மீட்டர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 10 to 15 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சிருக்கு சிஎம்சி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎம்சி ஜோன்ஸ்னால் கிருஷ்ணராஜபுரம் சிஎம்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மநல்லி சிஎம்சி, அந்த மாதிரி நிறைய சிஎம்சிஸ் இருக்குது. ஸோ சிட்டி முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி நிறையா சிஎம்சி ஜோன்ஸ்லேயும் 10 to 15 மீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர்ஸ் வந்து சென்ட்ரல் ஏரியாஸ் ஆஃப் பெங்களூரில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றத தாண்டி இந்த சம்மர்னால நமக்கு கிரவுண்ட் வாட்டரோட டிப்ளீஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வாட்டரை கரெக்டாக பயன்படுத்துறது நமக்கும் நல்லது, நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, மேலும் இந்த அவேர்னஸ், அதாவது இந்த ஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி அமல்படுத்தியிருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் இன் ஆக்டிவ் ஸ்டேட். ஸோ மேலும் பாய், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் நான் செஞ்சோம்.